ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 14வது வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதி தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததுனால பாவம் மனிதனான அவனுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடி கர்த்தர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தம்மேலே ஏற்றுக்கொண்டு நாம் அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மண்ணில் இருந்த மனிதனை உண்டாக்கினதுனால மனிதன் என்ற பெயர் உண்டாயிற்று. எபிரேய பாஷையிலே பூமிக்கு அடமா என்று பெயர். அதனால தான் ஆடம் என்று பெயரிட்டார். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புவது போல மனிதன் மரணத்துக்கு பிறகு தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புகிறான். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று கர்த்தர் ஆதாமிடம் சொன்னார். கர்த்தர் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் யார் என்பதையும் நாம் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் குறைகளையும் தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவாக்கப்படும் நாட்களும், அதாவது என்னை குறித்ததான அனைத்துமே உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய கருவை உண்டாக்கின தேவன் சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அது சார்ந்த அதன் எல்லா தொகுதி மண்டலங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்துமா, அதாவது பூமிக்குரிய காரியங்களிலே சிக்கி கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்துமா தேவனுடைய வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்கிறார். வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்து இருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்கிற வசனத்திலே சொல்லப்பட்டபடி ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நடத்தப்பட்டு வானத்துக்குரிய மேனியை உடையவர்களாக கிறிஸ்துவின் சாயலையும் தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? ஆவியானவராலே வழி நடத்தப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரம பிதாவே, எங்களுடைய உருவம் என்னதென்று அறிந்து நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறவரே, தாயின் கர்ப்பத்திலே எங்களை உருவாக்கும் முன்னமே அறிந்து எங்களுடைய கருவை கண்டவரே, எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் உருவாக்கின உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மண்ணாய் இருக்கிற நாங்கள் மண்ணுக்கு திரும்பினாலும் எங்களுடைய அழிவில்லாத ஆத்துமா உம்முடைய சாயலை தரித்து கொண்டு உம்மோடு கூட நித்திய காலமாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.